இந்த இடத்துல வலிக்கிறது, இந்த இடத்துல நெஞ்சு வலி அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் நினச்சிக்குவாங்க. இந்த இடத்துல வலிக்கிற வலி, இதை சுற்றி இப்படி எல்லா இடத்துலையும் வலிக்கிறது, இதை இதயம் சம்பந்தமானது, நம்மளுக்கு ஏன் இப்படி வந்தது, நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, இல்லை நெஞ்சு வலி வரப்போகுது, இல்லைன்னா நமக்கு ஏதோ நடக்குது, ரொம்ப நம்மளோட ஸ்ட்ரெஸ்னால் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய தொந்தரவு வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு பயத்தில் இருக்கிறவங்களுக்கு பயத்தை போக்குறதுக்கும் அந்த வலியை போக்குறதுக்குமான எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு உண்டான எக்ஸசைசஸ் நான் சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல வலிக்கிற வலி மட்டும் இருந்துட்டால் கொஞ்சம் பயப்படுறாங்க. இதோடு சேர்த்து இதெல்லாம் பரவி முதுகுலையெல்லாம் வலி வர்றப்போ இன்னும் அதிகமாக பயப்படுறாங்க. கையில் கரண்ட் ஊற மாதிரி இருந்தால் இன்னும் சேர்ந்துக்குது பயத்தோட. சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கை விரல் மரமரப்பு வர்றப்போ இன்னுமே அதிகமாகிடுது. இதோடு மட்டும் விட்டுதா ஸ்டெனோக்ளோடோமாஸ்டர் ட்ரெபீசியஸில் வலி, அப்புறம் ஒரு பக்க தலைவலி, கண்ணுக்குள்ளே மயமயன்னு இருக்கிறது, கண்ணில் வலி, தாடையில் வலி, அப்புறம் ரெண்டு பக்கமும் சில சமயம் வலிக்கிறது, குத்துற மாதிரி இருக்கிறது, தலையில் பாரம் வச்சு யாரோ அழுத்துற மாதிரி இருக்கிறது, இதுக்கெல்லாம் இன்னும் பயம் அதிகமாகிடுது. இதோடு சேர்ந்து தலை சுத்தல், முன்னாடி இருக்கிறது சுற்றுற மாதிரி, நிலநடுக்கம் அந்த மாதிரி, இல்லைன்னா வாமிட்டிங் சென்சேஷன், அதாவது நாசியா, இந்த சிம்டமும் சேர்ந்துக்கிறப்போ அவ்வளவுதான், முடிவே ஆயிடுச்சு. தலையும் சுற்றுது, நெஞ்சு வலிக்குது, கையிலையும் கரண்ட் ஊற மாதிரி இருக்குது, கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு ஒரே முடிவுக்கு பேஷண்ட்டே வந்துடுறாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கப்புறம் மட்டுமா நிற்கிதா, காதுக்குள்ளே வலி, இல்லாட்டி காதுக்குள்ளே ஊன் சவுண்டு மாதிரி வர்றது, டினிட்டஸ் சவுண்டு, அதுவும் வந்துடுது. இதுக்கப்புறம் இம்பேலன்ஸ் வந்துடுது. இதை தவிர எங்கெங்கேயோ வலிக்குது. அடுத்து இடுப்பில் வலி, பெட்டெக்ஸ்தோட கெண்டைக்கால் பாதத்தில் வலி, கால் விரல் மரமரப்பு, ஒரு சைடே வீக்னஸ், ஒரு சைடே வலிக்கிறது, இதுவும் சேர்ந்தங்காட்டி எல்லாமே முடிவோடு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே 95% ஸ்பைனல் கார்டோட சம்மந்தப்பட்டிருக்கு. கழுத்தில் ஆரம்பித்து இடுப்பு வரைக்கும் ஸ்பைனோட தான், சர்வைக்கலோட தான். இப்போ இங்கே சொன்னது எல்லாம் இடுப்பு, பெட்டெக்ஸ்தோட கெண்டைக்கால், லம்பாரோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் சர்வைக்கலே கால் விரல் வரைக்கும் கூட மரமரப்பு கொடுக்க முடியும். சர்வைக்கல் வந்தாலே லம்பாரும் வந்துடுறது தான் ஒரு நியதியாக இருக்குது. ஏன்னா கழுத்தை பாதுகாக்காதவங்க இடுப்பை மட்டுமா பாதுகாக்க போகிறாங்க. அந்த ஸ்பைனல் கார்டு, சரி ஸ்பைனல் கார்டில் என்ன ப்ராப்ளம், ஏன் வருது, அதையெல்லாம் சொல்லிடுறேன். இந்த சிம்டம் எல்லாம் ஸ்பைனல் கார்டோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸ்பைனல் கார்டில் சர்வைக்கல் அண்ட் தொராசிக்கோட தான் மேக்ஸிமம் சம்மந்தப்பட்டிருக்கு. ரொம்ப ரேராக சர்வைக்கல் அண்ட் லம்பாரோட தான் மேக்ஸிமம் சம்மந்தப்பட்டிருக்கு. ரொம்ப ரேராக தொராசிக்கோடையும் சம்மந்தப்பட்டிருக்கு சம்டைம்ஸு. இப்போ சர்வைக்கலை பற்றி சர்வைக்கல்னா கழுத்தில் மூளைக்கு அடுத்து ஆக்சிஸ் அட்லாண்டான்னு ஆரம்பித்து ஒரு ஸ்பைனல் கார்டு வருது. சியில் 7, டியில் 12, சர்வைக்கலில் 7, தொராசிக்கில் 12, லம்பாரில் 5, சேக்ரமில் 5, காக்சிக்ஸ் 4. காக்சிக்ஸும் லம்பாரும் ஃபியூசன் ஆகியிருக்கு. ஃபியூசன் ஆகினா ஒட்டிக்கிட்டு இருக்குது ஒரே எலும்பா. மற்றதெல்லாம் எலும்பாக இருக்குது. ஷாக் அப்சார்பர் மாதிரி இருக்குது. நடுவில் ஜவ்வு இருக்குது. அது வழியாக நரம்பு ரொம்ப ஸ்பைனல் நர்வ்ஸ் போகிறது. ஃப்ளூயிட் இருக்குது. சரிங்களா? அந்த ஃப்ளூயிட்லாம் இருக்கிறதுனால அது அப்படியே ஒரு ஃப்ளூயிடில் அது மிதந்துக்கிட்டு அப்படியே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நரம்பு அதெல்லாம் இருக்கிறதுனால அது ரொம்ப சென்சிட்டிவ். அதாவது இன்னும் உலகத்தில் அதெல்லாம் சரியாக கண்டுபிடிக்கவே முடியல. மூளை நினைக்கிறத அப்படியே அந்த ஸ்பைன் செயல்படுத்துது. அதுக்குள்ளே அவ்வளவு இருக்குது விஷயங்கள். அது இப்போ நீங்கள் கோவம் ஓங்கி அடிக்கிறீங்க, கோவம் வந்தது மூளைன்னு வச்சுக்கோங்க, ஓங்கி அடித்தது ஸ்பைனல் கார்டு. நடக்க சொல்லுது, நடக்கிறீங்க, ரன் ஓடுங்குது, ஓடுறீங்க. இது தீ பிடிச்சிருக்குது, இந்த பக்கம் போங்க, இல்லை பைக் ஓட்டுறப்ப அந்த பக்கம் வராதிங்க, இதெல்லாம் யார் செய்யறது? ஸ்பைனல் கார்டு. அப்படிப்பட்ட ஸ்பைனல் கார்டு என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற எண்ணம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அதாவது நம்மளோட மன அழுத்தம், கோபம், அப்புறம் நம்மளோட ஆங்ஸைட்டி, ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது, இது மாதிரி எல்லாம் இது வழியாக கண்டக்ட் ஆகி அது செயல்பாடுகளாக வர்றப்போ, மகிழ்ச்சி கண்டக்ட் ஆனால் அது நல்லா இருக்கும். இப்படி வருத்தம், சோகமே அதிகமாக கண்டக்ட் ஆகிறப்போ அது டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது, டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது, தேய்மானம் ஆகுது, ஜவ்வு வீங்கிக்குது. ஒரு மிகப்பெரிய துக்கம் வந்துச்சுன்னா ஜவ்வே விளைக்கணும், ஜவ்வு வீங்கும். இது மாதிரிலாம் நடக்குது. இதை தவிர ஒர்க் லோடு, அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வருது. ஓவராக வேலை செய்கிறது, ஓவராக 2 வீலர் 200 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டுறது, அப்புறம் பெருசாக தலைவணி வச்சு படுக்கிறது, அப்புறம் நிறையா குனிஞ்சு செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது, கழுத்தை போட்டு எப்படி வேணாலும் திருப்புறது, திடீர்னு ஜிம்முக்கு போய் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறது, வெயிட்டை தூக்குறது, எல்லாம் சும்மா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு பீரோவை பிடிச்சி தூக்குறது தேவைன்னு இருக்கிறப்போ, அது மாதிரிலாம் நிறையா ரீசன்லாம் அது நடக்குதா. அந்த கழுத்தெலும்பு தேய்மானமாகி ஜவ்வு வீங்கி, ஜவ்வு விலகி, ஜவ்வு தோத்தி, நரம்பு அழுத்தி, இந்த மாதிரி தான் இது வருது. அதுக்கு
டேர்ம்ஸ் படி சொல்லணும்னா மெடிக்கல் டேர்ம்ஸில் cervical spondylitis, disc bulge, disc protrusion, disc prolapse with brachial neuralgia. இதில் தான் வந்து அதெல்லாம் மோஸ்ட்லி வருது. அதனால தான் இந்த வலியெல்லாம் வருது. இதை தவிர காலில் வர்றதெல்லாம் வந்து லம்பாரில் டிஸ்க் பல்ஜு, லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், சயாட்டிக்கா அதனால எல்லாம் வரும். இப்போ கழுத்தை பார்க்கலாம், இதுதானே நெஞ்சு வலியோட சம்மந்தப்பட்டிருக்கு. இதை தவிர ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரியாத்ரைட்டிஸ்னு இருக்குங்க. இப்படி மேலே தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் இப்படி தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, அந்த மாதிரி எல்லாம் இங்கே இருக்கிறப்ப, அதுவும் மிட் ஆஃப் த ஆர்மில் இந்த இடத்துல எல்லாம் வலிக்கிறப்போ, நைட் இந்த பக்கம் திரும்பி படுத்தா வலிக்கிறப்போ அதையும் ஹார்ட்டோட சம்மந்தப்படுத்திக்கிறாங்க. அது ஆக்சுவலாக இதில் நீர் கோர்த்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு ஃப்ரோசன் ஷோல்டர் வந்துடுது. அதாவது சுகர்னால வரும், டயபெட்டிஸ்னால மெயினாக வரும். அதை தவிர கழுத்தெலும்பு தேய்மானத்துலேயும் வரும். அது தவிர இன்ஜுரி ஆகிட்டா, அந்த இடத்துல அடிபட்டு அதில் ஜவ்வு பிஞ்சு போயிட்டாலும் வரும். இந்த மாதிரிலாம் நடந்து என்ன நடக்குதுன்னா, அந்த இடம் வந்து ஒரே நீர் கோத்துக்கிட்டு அது எங்கே வேணாலும் ரேடியேட் ஆகுது. அங்கே இருக்கிற இன்ஃப்ளமேஷன் இங்கே வர எவ்வளோ நேரம் ஆகும், ரத்தம் ஓடிட்டு தானே இருக்குது. அப்போ வந்து அதெல்லாம் தேங்கிக்குது, இங்கே வந்து தேங்கிட்டு ஜென்ரல் சர்க்குலேஷனில் போனால் கூட சுத்தப்படுத்தி லோக்கல் சர்க்குலேஷனில் இருக்குது. இதையெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த வலியெல்லாம் வருது. இதை இதயத்தோட சம்மந்தப்படுத்திக்க வேணாம். ஒரு இசிஜி எடுத்தால் வேணாங்கல, அது எதுக்கு 30 இசிஜி எடுக்கிறீங்க? டாக்டரே இல்லைன்னு சொல்லிடுறாரு, அப்படியே நீங்கள் போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதனால அந்த மாதிரியெல்லாம் பயப்பட வேணாம். 195% பேத்துக்கு இது கழுத்துனால தான் வருது. இதுதான் காமனை விட்டுட்டு ரேரை பிடிச்சிக்கிறதா. காய்ச்சல் வந்த உடனே மூளை காய்ச்சல், எனக்கு அவ்வளோதான் டெங்கு வந்துருச்சு, நான் டைஃபாய்டு வந்துருச்சு, நான் வந்து அவ்வளோதான் செத்து போயிடுவேன்னு நினச்சா எப்படி? அப்படித்தான் இதுவும். காய்ச்சல் வந்தால் ஃபஸ்ட்டு வைரல் ஃபீவர்னு தானே நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தானே ஒரு வேலை சரியாகாதவங்களுக்கு தான் 195 பேத்துக்கு வைரல் ஃபீவர் தான். யாரோ ஒருத்தருக்கு தான் அது சிக்கன் குனியா பெருசாக இருக்குது, அதாவது மூளை காய்ச்சல் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதே தான் இந்த இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இதுக்குன்னு இது எப்படிப்பா சரி பண்ணுறதுன்னு கேட்டால், உலகத்தில் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் மட்டும்தான். எக்ஸசைஸ் பண்ணுறப்போ பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி தண்ணி ஓரளவு குடிச்சிங்கன்னா லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் அது இது வழியாக வெளியில் போயிடும். ஒரு இடத்துல தேங்கிட்டு இருந்தால் தான், அது ஜென்ரலாக மாறிச்சுன்னா போயிடும். இப்போ அதுக்கு உண்டான எக்ஸசைசஸ் ஒரு 4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதில் படி போகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7. எல்லாம் கரெக்டாக செய்யணும், இல்லாட்டி போகாது. அப்புறம் என்ன எதுவும் சொல்லாதீங்க. இப்படி செய்யணும். இது வந்து கீழே போகக்கூடாது, நேராக போகணும். கழுத்து நேராக இருக்கணும், ஆனால் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே ரிலாக்ஸாக செய்யணும். எக்ஸசைஸ்னு உடனே அப்படியே அப்படி செய்யக்கூடாது, ஸ்மூத்தாக செய்யணும், ரிலாக்ஸாக தான் செய்யணும். ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இதெல்லாம் வருது. அப்புறம் எக்ஸசைஸில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. 10 வரைக்கும் வச்சுருக்கணும், கீழே போகணும். திரும்ப 10 வரைக்கும் வச்சுருந்து கீழே போடணும். அது மாதிரி 7 தடவை. சரிங்களா? இந்த 4 எக்ஸசைஸ் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரோசன் ஷோல்டருக்கும் யூஸ் ஆகும், சர்வைக்கலுக்கும் யூஸ் ஆகும், இந்த இடத்துல இருக்கிற வலிக்கும் யூஸ் ஆகும், இன்ஃப்ளமேஷன் வெளியில் போகவும் யூஸ் ஆகும். இது மாதிரி ஒரு நாலேஜ் வச்சுக்கிட்டு இதிலேருந்து தப்பிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.